ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோஹோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான். ஸோ இந்த ரோலுக்கு வந்துட்டு யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்லாம் வந்து இந்த ரோலில் கேட்டிருக்காங்க, தென் இந்த ரோலுக்கான ஜாப் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்றேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து கோயம்புத்தூரில் மீட்டப் நேரில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்காக வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர் மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான அந்த மீட்டப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த மீட்டப் எப்போ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 1 கம்மிங் சாட்டர்டே இல்லாமல் நெக்ஸ்ட் சாட்டர்டேவாக இருக்க போகுது. ஒரு ஈவினிங் சமயத்தில் தான் இருக்கும். தென் அந்த மீட்டப்புக்கு வர மாதிரி இருந்தீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அந்த மீட்டப்பில் வந்து உங்களை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ என்னை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் ஷேர் பண்ணுவேன். தென் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஜோஹோவில் கண்டென்ட் ரைட்டர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஜோஹோட ஹெட் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்குது. சென்னையில் தான் இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இவங்க கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, at the Zoho we have to build a seamlessly integrated suite of business apps. ஸோ ஆல்ரெடி தெரியும் ஜோஹோவில் வந்து எத்தனை பிஸ்னஸ் ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் வந்து எக்ஸிஸ்டிங் க்ளவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் 50 million users using a Zoho using online அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 million users பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஜோஹோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோஹோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேரி ஆஃப் பிஸ்னஸில் வந்து இவங்க வந்து சக்சீடாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the content marketing team as a Zoho plays a vital role helping business owners find a solution their own problems. As a part of the content team, you will be required to identify, create a solution based informative content அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இப்போ நான் அந்த பிஸ்னஸ் வெளியே போய் எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு தேவை ஒரு கண்டென்ட் தேவை. ப்ராப்பரான கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டென்ட்டில் தான் அந்த பிஸ்னஸ் என்ன இருக்குது, என்ன நடத்த போகிறாங்க, இந்த பிஸ்னஸ் வந்து என்ன சர்வீசஸ் கொடுக்க போகிறாங்க, இல்லை என்ன சர்வீசஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த கண்டென்ட்டில் தான் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அந்த ரோல் தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு சம்திங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அண்ட் பப்ளிஷ் SEO ஆப்டிமைஸ்ட் ரிலவெண்ட் ஒரிஜினல் அண்ட் கம்ப்ளீட்டிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு SEO பற்றி நாலேஜ் இருக்கணும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூட் டு கிரியேட்டிங் ஹை ரிஸ்க் கண்டென்ட் ரிசோர்ஸஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் வந்து ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எது மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், இ-புக்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோகிராஃபிக்ஸாக இருக்கட்டும், சொல்யூஷன் கைடாக இருக்கட்டும், வெபினார்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டென்ட் ரைட்டருக்கு ஏற்ற ஒரு டூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டு ஹெல்ப் அ பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் ட்ரைவ் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற கண்டென்ட் வந்து அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போது ஜோஹோ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டால் போடுறாங்களோ, இல்லை எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க. அந்த அவேர்னஸ் கொடுக்கும் போது வந்துட்டு ஸோ அவங்க வந்து பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இல்லை வந்து வீடியோஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட வீடியோஸ் அண்ட் உங்களோட கண்டென்ட் மட்டும் தான் அங்கே வந்து பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவேர்னஸ்க்குள்ள யூஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் சேனல்ஸ் டு ப்ரமோட் த கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது. ஸோ அவங்களோட சோஷியல் மீடியா பிராண்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக கண்டென்ட் ரைட்டர் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, measure and analyze content's effectiveness with metrics to improve the quality of content and implement insights in the future அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் what we are looking for. ஸோ அவங்க வந்து யார் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்லி ப்ரிஃபர்டு. அவங்க ஸ்ட்ராங்லி யாரை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, எபிள் டு ரைட் கிளியர் அண்ட் சிம்பிள் கிராமட்டிக்கல் கரெக்ட் ஆர் அண்ட் எரர் ஃப்ரீ கண்டென்ட், வேரியஸ் ரீடர் அண்ட் ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரைட்டிங் ஃபோக்கஸ்டு ஆர்டிகல்ஸ் ஆர் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் தெரிஞ்ச பீப்புள்ஸாக இருக்கணும். ஸோ அந்த பீப்புள்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு ஆர்டிக்கல் எழுத முடியும், ஒரு புக்ஸ் எழுத முடியும், ஒரு பிளாக்ஸ் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ரெலவெண்ட்டான பீப்புள்ஸ் தான் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. தென் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் SEO அண்ட் சோஷியல் மீடியா இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாலேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டொமைன் இஸ் ப்ரிஃபர்டு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் டொமைனில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு ஸ்ட்ராட்டஜைஸ் அண்ட் கிரியேட் அ கண்டென்ட் ரிலவெண்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ். ஸோ கரெக்டாக குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ
அதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா டீம் பிளேயர் அண்டு செல்ஃப் ஸ்டார்டர் டு கெட்டர் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு டீமில் ப்ளே பண்ணுற பீப்புளாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபெண்ட் தான் வந்து அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கிறத முதல் கொண்டு பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போக்கி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான ஃபுல் நேம் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, வேலிடான மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் உங்களோட மொபைல் நம்பர் மூலிமா மட்டும்தான் ஹச்ஆர்ஏ உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. தென் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இமெயில் ஐடி மூலிமா தான் உங்களுக்கு அசஸ்மெண்ட் லிங்க் வரும். ஸோ அதெல்லாமே வரும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்க இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஜியாக இருக்கட்டும் இல்லை பிஜியாக இருக்கட்டும் எது இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷர் தான் அப்ளை பண்ண போகிறோம், அதனால் ஃப்ரெஷர் இதுவே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கரண்ட் டெசிக்னேஷன் அப்படின்னு இதுலேயுமே வந்து இப்போ கரண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து எந்த ரோலில் இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. தென் கரண்ட் சிடிசின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கோங்க. தென் ஃப்ரெஷனுமே சரி எக்ஸ்பர்டட் சீரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்காதீங்க, நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கோங்க. தென் நோட்டீஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க, செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஜாப் தேடிட்டு இருக்கிறனால இப்போ நீங்கள் அவைலபிளாக தான் இருப்பீங்க, அதனால் நீங்கள் வந்துட்டு இமீடியட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் ஸ்கில் செட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் இவங்க வந்து இந்த ஸ்கில் செட்டே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூம்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ், தென் எஸ்இஓ, லிங்க்டின் ஆட்ஸ், தேர்ட் பார்ட்டி, கண்டென்ட் எடிட்டிங், ஃபீல்டு மார்க்கெட்டிங், லீட் ஜென்ரேஷன், சேனல் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் மார்க்கெட்டிங், பிளாக் ரைட்டிங், ஆர்டிகல் ரைட்டிங், பிராண்டிங், அனலிஸ்ட் ரிலேஷன்ஸ், டெக்னிக்கல் ரைட்டிங், தென் டாக்குமெண்டேஷன், யூசர் எஜுகேஷன், யூசர் மேனுவல், ஒயிட் பேப்பர் ரைட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், தென் காம்படிட்டர் அனாலிசிஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், யூடியூப் மார்க்கெட்டிங், லிங்க்டின் மார்க்கெட்டிங், சேனல் பார்ட்னர் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மார்க்கெட்டிங், டேட்டா அனாலிசிஸ், ஜிடிஎம் ஸ்ட்ராட்டஜி, இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆப்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே. ஸோ அதனால் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, இந்தியன் கொடுத்துட்டு. தென் கரண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூம்ஸ் கேட்டிருக்காங்க, இதை ப்ரௌஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ரெஸ்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனால் வந்து உங்களோட நேம் இப்போ வந்துட்டு கௌதம் _resume அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிடிஎஃப் சப்மிட் பண்ணி பிடிஎஃபாக சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌஸ் பண்ணி இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களோட டேட்டாபேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கால் பேக் இன்டர்வியூஸ் கண்டிப்பாக ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான கண்டினியூஸ் வீடியோ, இதில் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பண்ணலாம், தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஜோஹோ பார்ட் 2 இல்லை கௌதம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ உங்களுக்காக நான் வந்து போடுறேன். தென் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொல்லி இந்த மாதிரி கோயம்புத்தூரில் மீட்டப் கம்மிங் February 1 வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யார் கோயம்புத்தூரில் இருக்கீங்களோ இல்லை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருக்க பீப்புள்ஸ் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் தெரிவிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு டேரெக்டாக வந்து மீட் பண்ணுவோம். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதை கிளிக் பண்ணி உங்களோட ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே 1-to-1 செஷனுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.